ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்தோட முதல் நாள். அன்றைய தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து குளிக்கிறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும். இனிமே வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குடிக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில், விரத நாட்களில், விசேஷ நாட்களில் நாம் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நம்ம தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாள் நமக்கு வெகு சிறப்பான நாளாக அமையும். அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய பூஜை முறைகளும் வழிபாட்டு முறைகளும் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு ஆண்டோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ் புத்தாண்டா இருக்கும்போது நாம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மகாபெரியவர் சொல்லியிருக்கார். ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி வரைக்கும் அடுத்த 12 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற முக்கியமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தான். அந்த நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், வேண்டுதல்கள், வழிபாடுகள் இது எல்லாமே எக்கச்சக்கமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் குடும்பத்துக்கு சேர்க்கும். இப்போ உதாரணத்துக்கு காலையில் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு முதல் வேலையை என்ன பண்ணுவீங்க? கனி காணுதல் அப்படின்னு நிகழ்வு பண்ணுவீங்க. அது பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அதில் வச்சிருக்கக்கூடிய முக்கணிகள், தங்கம், வெள்ளி நகைகள், சில்லறை நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷம் முழுக்க அது எல்லாமே நம்ம கையில் அதிகமாக சேரும், நம்மளை விட்டு நீங்கி போகாது, நம்ம கூடவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐதீகம் தான். அதே மாதிரி அறுசுவை உணவுகள் சமைக்கணும். அதுக்கு உதாரணமாக மாங்காய் பச்சடி செய்யறது விசேஷம். ஏன்னா இந்த மாங்காய் பச்சடியில் அறுசுவை உணவுகள் இருக்குமா? அறுசுவை மாதிரியே நம்ம வாழ்க்கையில எல்லாம் கிடைக்க பெறுவதற்கான வழிவகையை இந்த தமிழ் புத்தாண்டு தினம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம்தான் அன்றைய தினம் அறுசுவை சமைக்கிறதுக்கான முக்கியமான அர்த்தம். சரி, இது நீங்க தமிழ் புத்தாண்டை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த பொருட்களை கலந்து கட்டாயம் குளிக்கணுமாம். அதுவும் ஆண்களை விட பெண்களாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளிக்கிறது கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தும். குடும்ப பெண்கள், குடும்ப தலைவி கட்டாயம் குளிக்கணுமாம். இதுல ஒரு சில பொருட்கள் உங்ககிட்ட கையில இருக்கலாம், சில பொருட்கள் இல்லாம கூட இருக்கலாம். அப்படி இருந்து அது பழைய பொருட்களாக இருக்கு, புதுசாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஏற்கனவே இருக்கிறத உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்திக்கோங்க. குளிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 4:30 6 மணி, இதை தான் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த 1.5 மணி நேரத்தில் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கலாம். அப்படி அதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க, நேரம் அமையாதவங்க காலையில் 9 மணிக்குள்ளே குளிச்சிடணும். ஏன்னா 9:10 யமகண்டம் இருக்கு. காலை நேரத்தில் குளிக்க முடியல, நாங்கள் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுவோம், காலை ஃபுல்லாக நம்ம பதிவு பார்க்கல, லேட்டாக தான் பார்த்துருக்கோம், மாலை நேரத்தில் குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான். மாலை 3-4:30 ராகு காலம் முடிஞ்சு ஒரு 5-6 மணிக்கு இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே கூட தமிழ் புத்தாண்டுக்கான பூஜைகள் பண்ணலாம். கூடுமான அளவுக்கு அதிகாலை விடியற்காலை பிரம்ம முகூர்த்தம் அதை விட்டிங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ள இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு சிறிய சொம்புல மொத்தமாக கலந்து அதுக்கப்புறம் அந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரை சாஸ்திரத்துக்கு கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக வீட்டில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5-6 நபர்களும் தனித்தனியாக குளிக்கும்போது தனித்தனியாக அந்த பொருட்களை கலந்து குளிச்சுக்கலாம். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். சரி, முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? முதல் முக்கியமான பொருள் இனிப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். கசப்பாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை இந்த விஸ்வாவசு வருடத்தில் இந்த கடைசி 12 மாதங்கள் உங்களுக்கு இருந்த எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் இனிப்பா மாற்றக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு பொருள் டைமண்ட் கல்கண்டு. டைமண்ட் கல்கண்டோ இல்லை பெரிதாருடைய கல்கண்டோ அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் இனிமையாக இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்ததா கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினி, கெட்டதை நீக்கக்கூடியது, நல்லதை ஊக்குவிக்கக்கூடியது. அறிவியல் ரீதியா கிருமிகள் நெருங்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த கல்லுப்புக்கு இருக்கு. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் கல்லுப்பு. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, கண்டிப்பா இந்த பொருள் எல்லா வீடுகளிலும் இருக்கும், அதான் சந்தனம். சந்தன வில்லைகள் நீங்க கடையில் வாங்கி வச்சிருப்பீங்க சின்ன பாக்ஸ்ல.
தூய்மையான ஒரிஜினல் சந்தனம் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா எல்லோராலையும் இந்த ஒரிஜினல் சந்தனம் வந்து தேடி வாங்க முடியாது. நாட்டு மருந்து கடையில் இருந்தாலும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதனால நீங்க பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறிய டப்பால இருக்கக்கூடிய அந்த சந்தன விலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா எடுத்து பொடி பண்ணி சந்தன பொடியை கலந்துக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், கொஞ்சமா ஒரு சிட்டிகை பச்சை கற்பூர தூள். அதாவது பச்சை கற்பூரத்தை முழுசா போடக்கூடாது. பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா பொடி பண்ணி தூளாக்கி அந்த சொம்பு தண்ணீரை வச்சிருக்கீங்க பாருங்க, அதுல கலந்துடணும். கடைசியா தேவைப்பட்ட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே முக்கியமான பொருட்கள். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், குரு பகவானுக்கு உகந்த நிறம் வந்து மஞ்சள். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து மஞ்சள் தூள். மங்களகரத்தோட மறு உருவம். இந்த விசுவாவசு வருடம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கடைசி மாதம் இருக்கு இல்லையா, கடைசி நாள், இது வரைக்கும் இந்த கடைசி 12 மாதங்கள்ல ஒரு சில விஷயங்கள் தடைபட்டிருக்கலாம். சுபகாரிய தடைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நடக்காம தள்ளி போறது, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய பொருள் வந்து இந்த மங்களகரத்தோட மறு உருவமா இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் தான். அந்த மஞ்சள் தூளை ஒரு சிட்டிகைனா கிள்ளி எடுங்க கையால. உங்க விரல் நுனியால கிள்ளி எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளவு வருதோ அவ்வளவு கலந்தா போதும். இது எல்லாமே சாஸ்திரத்துக்கு தான். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் சிறிய சொம்புல என்னென்ன பொருட்கள் சொல்லியிருக்கோம், கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டோ இல்ல பெரிய கல்கண்டோ, அடுத்ததா ஒரே ஒரு ஸ்பூன் கல் உப்பு, அடுத்ததா சந்தனம், பச்சை கற்பூரம் கொஞ்சமா, ஒரே ஒரு ஏலக்காய், கடைசியா ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த எல்லா பொருட்களையும் ஒரு சிறிய சொம்புல கலந்து அதை உங்க வீட்டோட பூஜையில வச்சிடணும். வச்சுட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்க போகும்போது அந்த சொம்பு தண்ணீரை சாஸ்திரத்துக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும். தலைக்கு குளிக்கும் போது சூரியன் உதயமாகக்கூடிய கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து ஓம் சரவண பவனு 6 முறை உச்சரிக்கணும். முருகப்பெருமானுக்குரிய பிரணவ மந்திரம் வந்து ஓம் சரவண பவ. இத ஒரு 6 முறை உச்சரிச்சுட்டு தலைய தண்ணி எடுத்து ஊத்துங்க. இன்றோட என் வாழ்க்கையில கூட எல்லா விதமான கஷ்டங்களும் விலகணும். பிறக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம், இந்த பராபவ வருடம், புது தமிழ் வருடம் என் வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தணும். நடக்காத காரியம் நடக்கணும், பண கஷ்டம் தீரணும், பொருளாதார கஷ்டம் தீரணும், என் வாழ்க்கை மேம்படணும்னு என்ன விதமான கோரிக்கை இருக்கோ வெறும் பாசிட்டிவா பேசுங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைய தண்ணி எடுத்து ஊத்திட்டு நீங்க உங்க குளிச்சுக்கலாம். குளிச்சதுக்கு பிறகு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருப்பீங்க. அதை விட முக்கியமானது, இந்த கடைசி 12 மாதங்கள் கடைசி தமிழ் வருடத்துல தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு எக்கச்சக்கமான கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், வேதனைகள் வந்திருக்கலாம். அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன மாற்றம் வந்துட போகுது? எப்பவும் குளிக்கக்கூடிய தண்ணீர் தானே, அதில் எக்ஸ்ட்ராவோ 4 பொருள் சேர்க்க போறீங்க. இது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்க நினைக்கலாம். இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்போறது இல்லை, எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போறது கிடையாது. ஒருவேளை இந்த பராபவ வருடம் பிறக்கக்கூடிய தமிழ் வருடம் தமிழ் புத்தாண்டு தினத்துல இந்த பொருட்களை முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த வேலை, அப்படி இல்லைன்னா காலைல 9 மணிக்குள்ள இந்த நேரத்தை கலந்து குளிச்சு ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுது. ஒரு 10 ரூபாய் லாபம் வருதுன்னா கூட அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை சம்பந்தப்பட்ட வழிபாட்டுக்கும் நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.